நண்பர்களே, இன்னைக்கு நான் ஒரு பெரிய வெற்றி பெற்றேன். வாங்க அது என்னன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரு 5:30 மணிக்கு போல தான் நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் ஜெல் எடுத்ததே இல்லை. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அது என்ன வெற்றினா, லாஸ்ட் 2 டேஸா நீங்க பார்த்துருப்பீங்க என் காணொலியில ரொம்பவே 6 to 7 ஹவர்ஸ் பயிற்சி எடுத்துட்டு இருந்தேன். நேற்று வேற தூங்கும் போதே முடிவு பண்ணிட்டு தூங்கினேன். இன்னைக்கு நான் 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்ட்டு. எப்பயுமே 4:30 மணிக்கு எழுந்துருவேன். இன்னைக்கு பார்த்து 5 மணி ஆகுது, நான் எழுந்திக்கவே முடியல. என் மனசு என் உடம்பு எல்லாம் போதும் போதும்னு சொல்லுது. இவ்வளவு நாள் நான் மோட்டிவேட்டா டெய்லி பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு நான் டிசிப்ளின் நாள் தான் இங்க வந்தேன். நான் என்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, 40 கிலோமீட்டர் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்க எழுந்துச்சு ஒரு 10 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அது மட்டும் இல்லாம ஜெல்லு பயங்கர ருசியா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனால் ரொம்ப 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 கேவலமா இருந்துச்சு. ரொம்ப திக்கான ஒரு டானிக் குடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இதெல்லாம் அயன்மேன்ல எடுத்தா தான் ஹைட்ரேட்டடா இருக்க முடியும். பிகாஸ் ஹைட்ரேட்டடா இருந்தால் தான் ஃபுல் ரேஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம ஹைட்ரேஷன் எங்க மிஸ் பண்ணாலும் கண்டிப்பா கிராம்ப் வர அதிக வாய்ப்பு இருக்கு. ரேஸையும் கோட்டடும் வாய்ப்பு இருக்கு. பாருங்க நண்பர்களே, நான் சாப்பிட்ட கவரை பேக்கில் தான் வச்சு எடுத்துட்டு போறேன். மார்னிங் எழுந்திக்கவே முடியல சொல்லியிருந்தேன்ல. ஸோ இன்னைக்கு 10K வாச்சு கம்ப்ளீட் பண்ண தான் வந்தேன். பட் நான் இன்னைக்கு 40 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணேன். உண்மையை சொல்லலாம், நான் ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போதும் என் மைண்டு போதும் சொன்னிச்சு. பட் நான் தான் உன்னால முடியும், கமான் இன்னும் 10 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு என்னை புஷ் பண்ணி கொண்டு போயிருந்தேன். நான் மட்டும் நீ சைக்கிளிங் வராம என் மைண்டு சொன்ன மாதிரி வீட்லேயே படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த டே ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணிட்டே இருந்திருப்பேன். ஏன் நான் இன்னைக்கு எழுந்துக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு என்னையே நான் வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். பிகாஸ் என்னையே நான் வின் பண்ணேன். ஏன்னா உங்க மைண்ட் உங்க லிமிட் கிடையாது, நீங்க நினைக்கிறதா உங்க லிமிட். ஸோ நீங்களும் அதை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட் எடுத்து எழுதுங்க. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க. ஏன்னா என்னாலே பண்ண முடியுது. அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நடந்தே போயிட்டேன். எனக்கு நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். வேடிக்கை பார்த்துட்டு எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு பிரியாணி கிடைக்கும். இன்னைக்கு வேற கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதனால காலையில் பிரியாணி சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாளாக தூங்கவே இல்லை. ஸோ வீட்டுக்கு போயிட்டு உடனே தூங்கிட்டேன். 1:30 மணி இல்லை, சத்தி வேற வீட்டுக்கு வந்தான். வரும்போது சும்மா வரல, பிரியாணி வாங்கிட்டு வந்தான். சின்ன வயசுல குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா வந்து எழுப்பி சாப்பிட்றான்னு வாங்கலாம், அந்த மாதிரி எழுப்பி சாப்பிட வைக்கிறேன் எங்காலு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபென்டாஸ்டிக் 4னு ஒரு படத்தை பார்த்தோம். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 4:30 மணியில் டீ குடிக்க போனோம். எனக்கு டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ நான் ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சேன். அப்புறம் ஒரு 6:30 மணி நேரத்தில் டமால் டிமில் சத்தம் வருது. இன்னும் வெளியே வந்து பார்த்தா மழை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சென்னையில் ஒரு மழையை பார்க்குறேன். அப்புறம் இரவுக்கு என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா முட்டை சாதம் செஞ்சு கொடுத்தாங்க. லைவ்லேயே சாப்பிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கும் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு நண்பர்களே. பாய்.